அவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உதாரணம் சொல்றார். அதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, மோசையோட நான் இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் மோசையை விட்டு ஒரு செகண்ட் கூட நான் விலகல, மோசையை நான் ஒரு செகண்ட் கூட கைவிடல. மோசைக்கு எப்படியோ உனக்கு அப்படியே என்று கர்த்தர் சொல்லுகிறார். மோசைக்கு நான் எப்படியோ அப்படிதான் உனக்கு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிட. எல்லாரும் சொல்லுங்க, என்னோட நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. சொல்லுங்க, நல்லா சந்தோஷமா சொல்லுங்க. நீங்க உண்மையை சொல்றீங்க, சத்தியத்தை சொல்றீங்க, பொய் சொல்லல. நீர் என்னோடு கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. பாருங்க, வேதத்துல கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். யோசேப்பு எங்க இருந்தா? குழியில இருந்தா. யோசேப்பு எங்க இருந்தா? அடிமையா இருந்தா. யோசேப்பு எங்க இருந்தா? சிறையில இருந்தா. கர்த்தர் எங்க இருந்தாரு? அந்த குழியில இருந்தார், அந்த சிறையில இருந்தார். இன்னைக்கு உங்க சூழ்நிலையிலும் அவர் உங்களோட கூட இருக்கிறார். நீங்க மட்டும் நெருக்கத்துல இல்ல, அவர் உங்களோட நெருக்கத்தில் இருக்கிறார். நீங்க மட்டும் இருள் இல்ல, அவர் உங்களோட இந்த இருள் இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் இருளை வெளிச்சமாக்குவார். உன்னுடைய சிறையிருப்பை மாற்றுவார். உன்னை அடிமையாய் விட மாட்டார். உன்னை அடிமைகளை விடுதலை ஆக்கும்படி தெரிந்து கொண்டிருக்கிறார்.